அனைவருக்கும் வணக்கம். அப்பா சிவன்ட்ட நான் முழுமையா சரணடைஞ்சு, அவர முழுமையா நம்புனோம்னா, அவர் நம்ம கூட தான் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்காரு. இப்ப என் லைஃப்ல நடந்த விஷயத்த இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. அதாவது ஒரு ஃபங்ஷன் எங்க ஊர்ல ஒரு ஃபங்ஷனு. அப்ப கண்டிப்பா போய் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஆனா எனக்கு அது அங்க போகறதுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். ஆனா போகறதுக்கு மனசுல ஒரு கஷ்டம். ஏன்னா அங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. சில பேர் பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல. நம்ம வழிய பேசினா கூட அவர் மதிக்க மாட்டாங்க. அவங்களாம் கெத்தா பெரிய லெவல்ல இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு போறதுக்கு எப்படிலாம் போறது? இதாகிறது. ஏன்னா போய் ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு இது. ஆனா அதனால அப்பாட்ட சொன்னேன், "அப்பா நீ என் கூட வாப்பா. எனக்கு என்னமோ மாதிரி மனசே சரியில்லப்பா. போறதுக்கே பிடிக்கல. இருந்தாலும் போய் ஆகணும் சூழ்நிலை. அங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரியல. நீ கூட வான்னு" சொன்னேன். அப்போ அன்னைக்கு ஃபங்ஷனுக்கு கிளம்பி போறோம். கா ஆட்டோல போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டோல போறப்ப அந்த ஆட்டோல இதுக்கு சிவன் பிக்சர் போட்டு, நம்ம அப்பா லிங்கம் பிக்சர் போட்டு, "சிவனே துணை, அன்பே சிவம்" அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. எனக்கு அப்போ தோணல, பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகிறப்ப இந்த புக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்கல்ல. அப்போ வரப்போ கரெக்டாக என்கிட்ட மேம் புக் வாங்கிக்கோமா, புக் வாங்கிக்கலாம். நான் எப்பயும் வாங்க மாட்டேன். இல்லைங்க வேணாங்க வேணாங்க அப்படின்னு டக்குன்னு அந்த ஒரு புக்கை எடுத்து நீட்டுறாரு முன்னாடி. அதில் சிவன் படம் போட்டிருக்கு. அதில் சிவபுராணம் அப்படின்னு போட்டிருக்கு. மேம் வாங்கிக்கோங்க மேம், வாங்கிக்க மேம்ங்கிறாங்க. சரின்னு அப்புறம் சிவன் படத்தை பார்த்தோன்னே, அப்பா படத்தை பார்த்தோன்னே சரின்னு வாங்கிட்டேன் நான். அப்போ அதை பார்க்குறப்ப அப்பா அது மூலமாக கூட வராருன்னு ஒவ்வொரு நிமிஷம் உணர்த்துறாரு பாருங்களே. ஃபஸ்ட்டு ஆட்டோவில் உணர்த்துறாரு, அப்புறம் ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின்லேயும் அந்த புக்கு மூலமாக என்கிட்ட அவன் கூட தான் இருக்கேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி உணர்த்துறாரு. அப்போ சரின்னு போகிறோம். அப்புறம் அங்கே போய் இறங்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் அங்கே போய் இறங்கிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். டக்குன்னு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். அப்போ அங்கே அந்த ஹோட்டல் நேம் பார்த்தீங்களா, நான் அதை கூட இப்போ கவனிக்கலை. டக்குன்னு போய் சாப்பிட்றேன். அப்போ அங்கே அந்த ஹோட்டல் நேம் சிவம் ஹோட்டல். அங்கே பெரிய அண்ணாமலையார் பிக்சர் வச்சு இதுக்கு ஃபோட்டோ இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கண்ணில் தண்ணியே வந்துச்சு. ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு எனக்கு. அப்பா பாருங்க ஒவ்வொரு நிமிஷம் உணர்த்துறாரு. ஆட்டோவில் போகிறப்ப, அந்த ட்ரெயினில் போகிறப்ப, அந்த ஹோட்டல் சாப்பிட்ற இடத்துல கூட அப்பா நான் கூட தான் இருக்கேன்னு ஒவ்வொரு நிமிஷம் உணர்த்துறாரு பாருங்க எனக்கு. அப்போ சரி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். சரி அந்த ஃபங்க்ஷன் போகிறப்ப அங்கே இருக்க எல்லாருமே வராங்க. வாங்க வாங்க வாங்கன்னு அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ இதாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவங்ககிட்ட வழிய போய் நம்ம பேசினா கூட கண்டுக்க கூட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க யாருன்னு எல்லாமே வழிய என்கிட்ட அப்படி பேசுகிறாங்க. எப்படி மாதிரி எப்படி நல்லா இருக்கேன்னு அவ்வளோதான் ரெஸ்பெக்ட் பண்ணி அவ்வளோதான் பேசுகிறாங்க. இங்கே கிளம்புறப்பவும் போயிட்டு வரமா அவ்வளோ அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே அவ்வளோ தான் பேசுகிறாங்க. உண்மையிலே எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கேன், அவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடச்சதில்ல. ஆனால் அவ்வளோ ரெஸ்பெக்ட் எல்லாருமே மதிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி ஒரு கெத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு உண்மையிலே. அப்போ பாருங்கள் அப்பாவோட அதிசயத்தை பாருங்களே. அப்பாவோட சொல்லிட்டு போனால் அப்பா அவன் கூடயே இருக்காரு. இதெல்லாம் இங்கே யார் அப்பா சிவன் நலத்தேன். அப்போ என் கூடயே இருக்காரு. என்னை இன்சல்ட் பண்ணவங்க, அவமானப்படுத்தினவங்க முன்னாடி என்னை கெத்தாக வாழ வைக்கிறாரு. அவர் கூட எல்லோரும் அவங்களே நம்ம மதிக்கிற மாதிரி வைக்கிறாரு பார்த்தீங்களா. இது உண்மையிலே இதை உணர்ந்து அதை கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதையும் ஷேர் பண்ணேன். இதுபோல் பல அதிசயங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்பா சிவனால். அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காண்டி சொன்னேன். நன்றி. உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா? அப்பா உங்க கூட இருக்கிற மாதிரி உணர்ந்துருக்கீங்களா? அதான் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.